ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கி ஆடி அமாவாசை. அப்போ நான் இன்றைக்கி ஒரு 7 கறி வச்சு இப்போ இறந்தவர்களுக்கு படைக்கிறதுக்கு இது செய்த நான். அப்பா இல்லாத ஆக்கள் எல்லாரும் செய்கிறது. எனக்கு எந்த பிள்ளைகளும் இதை பின்பற்றணுமென்று நான் ஒர்க் இருந்தாலும் இந்த டே ஆஃப் எடுத்து நான் செய்வேன். அப்படி பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்கணும் அதை. இந்த இறந்தவர்களுக்கு நாங்கள் இந்த டே வருவீனம் என்ற ஒரு ஐதீகம், அதை நாங்கள் சரிவர செய்யணும். ஓகே, இப்போ கத்திரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி வச்சுருக்கிறேன். இது மற்றது இது பாவக்காய், இது கீரை, இது வெண்டைக்காயும் தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குழம்பு. இது பருப்பு கறி. பருப்புக்கு நான் மைசூர் பருப்பும் போட்டு துவரம்பருப்பும் போட்டு செய்தேன் நான். இது பைத்தங்காய். இதை கொஞ்சம் வதக்கி போட்டு செய்யுங்க, நல்லா இருக்கும். சாடையான எண்ணெயில் வதக்கிட்டு செய்கிறது. இது மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் வச்ச நான். பப்படம் மிளகாய், வடகம், மற்றது ஒயிட் ரைஸ். இதுதான் எனக்கு இன்றைக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. மிச்சம் நான் இன்றைக்கு வடை ஒன்றும் செய்ய இல்லை, டைம் காணாததால். ஸோ நீங்களும் இப்படி பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இன்னொரு காணொளியில் நாங்கள் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ மக்களே, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்கோ. அப்போ இன்னும் ஒரு உந்துகோலாக இருக்கும். சமைக்க இதுகள் எல்லாம் எடுக்க முடியல எனக்கு, ஹரியாக இருந்து செய்ததால். அப்போ செய்து போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்னு எடுத்தேன் நான். ஓகே மக்களே, தேங்க்யூ.